இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்த இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணு, நான் உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க முதல் வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவன் இருந்த தேசத்துல என்ன ஆயிடுச்சா, பஞ்சம் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பஞ்சம் வந்ததுக்கு பிற்பாடு ஆண்டவர் அவனை நோக்கி சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கிற அந்த தேசத்துல நீ தரித்திருந்தால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அந்த தேசத்துல இருந்தா என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் ஆசீர்வாதத்தை பெறும்படி அவர் காண்பிக்கிற தேசத்துக்கு குடியேறுகிறான். அல்லேலூயா. அங்க குடியேறின உடனே எல்லா தேசத்திலயும் பஞ்சமா கிடக்குது. ஆனா இவன் மாத்திரம் என்ன செய்யறான்? விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுகிறான். 12வது வசனம் வாசிங்க. அதுலயே ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்திருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது எந்த தேசம்னு பாத்தீங்களா? அல்லேலூயா. அது எந்த தேசம்? கேரளாவில் என்ன செஞ்சுட்டான்? 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான். ஆனா அந்த தேசத்துல இருக்கிறவன் யார்கிட்ட யார் அந்த தேசத்துல அவனை குடியேற பண்ணினது? அல்லேலூயா. அவன் பேர் வாசிக்கிறீங்களா? 28ல அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். இல்ல, கர்த்தருக்கு சொல்றோம், அது சொல்லல. நான் யார் அந்த தேசத்துக்கு ராஜாவா இருந்தாரு? ராஜாவா இருந்தது யாரு? 26ல அபிமெலேக்கு தான் என்னவா இருந்தான்? அந்த தேசத்துக்கு ராஜாவா இருக்கிறான். அந்த தேசத்துல இருக்கிறவனே சொல்றான், தயவு செஞ்சு நீ அந்த தேசத்தை விட்டு போயிடு. ஏன்? ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் ராஜாவை காட்டிலும் அவர்கள் உயரமா வளர்றாங்க. அல்லேலூயா. ராஜாவை காட்டிலும் வசதியா இருக்கிறாங்க. அந்த தேசத்துடைய ராஜாவை காட்டிலும் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறாங்க. நீ அந்த தேசத்துல என்னவா வந்த? நாடோடியா வந்த. உன்னை நான் இங்க குடியமர பண்ணினேன். ஆனா கர்த்தர் உன்னோடு இருந்து அவர் உன்னை ஆசீர்வதித்ததுனால நீ என்னிலும் பெருவனா மாறிட்ட. சொன்ன அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. தேவனுடைய வார்த்தைகளுக்கு எவர்கள் கீழ்ப்படுகிறார்களோ, தேவனுடைய வார்த்தைக்கு எவர்கள் கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி செய்கிறார்களோ, தேவனுடைய வார்த்தைகளின்படி கீழ்ப்படிந்து எவர்கள் நடக்கிறார்களோ, அவர்கள் அங்க இருக்கிற ராஜாக்களை காட்டிலும், அங்க இருக்கிற பிரபுக்களை காட்டிலும், அங்க இருக்கிற ஐஸ்வர்யவான்களை காட்டிலும், அங்க இருக்கிற ஞானவான்களை காட்டிலும் உயர்வாய் கர்த்தர் வைப்பார். விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தா ஈசாக்கை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு உன்னையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் சொல்ற அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்களேன். ஈசாக்கு கேராகிலே குடியிருந்தான். அவ்விடத்து மனிதர்கள் அவனை 6வது 7வது வசனம் குடியிருந்தான். இவர் என்ன பண்ணிட்டாரு? சகோதரின்னு சொல்லிட்டாரு. நீங்க 8, 9 வசனம் 9வது வசனத்தை வாசிக்க. அபிமெலேக்கு ஈசாக்கை அழைத்து, அவன் மனைவியா இருக்கிறார், நீ ஏடா போய் சொன்னாய் என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாதுகாப்பு வருது. ஆசீர்வாதம் மாத்திரம் வரல, பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த வசனம் சொல்லு பாருங்க, வாசிக்கல. அந்த பின்பு அபிமெலேக்கு 11வது வசனம்.
இந்த புருஷனையாவது இவன் மனைவியாவது தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களுக்கு தேவன் அவ்விடத்தாரோடு கூட ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துகிறார். ஐயா, நீ 100 மடங்கு ஆசீர்வாதமாய் வாழ்கிறது பெரிய காரியம் இல்ல. திருட வந்தா உன்னை கொள்ளையடிச்சு போயிடுவான். ஆமாவா இல்லையா? உன் மேல பொறாமப்பட்டான்னு வச்சுக்க, உன்னை போட்டு தள்ளிட்டு போயிடுவான். அல்லேலூயா. ஆனா தேவன் உன்மேல் கண்ணை வைத்திருந்தால், தேவன் உன்னை பாதுகாக்க வேண்டும் என்று நினைச்சிட்டா, அங்க யார் உன்னை கொலை பண்ண நினைக்கிறானோ, யார் உன்னை கீழே தள்ள நினைக்கிறானோ அவனே உனக்கு பாதுகாப்பா நிற்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்று, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அங்க இருக்கிற ஐஸ்வர்யவான்களை காட்டிலும் உயர்வாய் வைக்கிறார். அங்க இருக்கிற ஞானவான்களை காட்டிலும் உயர்வாய் வைக்கிறார். அங்க இருக்கிறதான பிரபுக்களை காட்டிலும் உயர்வாய் வைக்கிறார். அங்க இருக்கிற ராஜாவுக்கும் மேலாக அவனை ஐஸ்வர்யத்தில் கர்த்தர் பெருக வைக்கிறார். ஒரு காரியம். இரண்டாவது காரியம், அவனுக்கு ஆண்டவர் பாதுகாப்பை கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இருக்குது? இன்னைக்கு ஒரு வீட்டுல என்ன வேலைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அல்லேலூயா. அவர் சென்னையிலேயே மிக பிரபலமான வழக்கறிஞர். அவங்க வீட்டுல எல்லா காரியத்திலையும் செல்வம் செழிப்பு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனா எங்களை உள்ள கூப்பிடுறதுக்கு எங்களுடைய ஆதார் கார்டு, எங்களுடைய எல்லா உள்ள செக்அப் பண்ணி தான் உள்ள அனுப்புனாங்க. ஃபுல்லா செக்அப் பண்ணி தான் வெளியே. ஒரு வீட்டுல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஒரு வீட்டுக்குள்ள போறதுக்கு ஃபுல் செக்அப். என்னையா ப்ராப்ளம், ஏன் மாதிரி பண்றீங்கன்னா, அவர் வீட்டு ஓனரே சொல்றாரு, ஐயா இங்க முக்கியமான எவிடன்ஸ் எல்லாம் நாங்க வச்சிருக்கோம். முக்கியமான எவிடன்ஸ் இருக்குது. மற்றவர்களுடைய ரகசியங்கள்லாம் இங்க பாதுகாக்கப்படுது. என்னுடைய கேஸினுடைய எல்லா டீட்டெயில்ஸும் நான் இங்க வச்சிருக்கிறேன். அப்படின்னால தான் பண்றேன். யாரையும் அலோவ் பண்றதே இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இல்லை, ஒரு பாதுகாப்பு வேணும்னு அவங்க நல்லா செய்யறாங்க. இது பத்தாதுன்னு ஒரு 4 மூளைக்கும் 2 நாய்னு 8 நாய் வளர்க்குறாங்க. 8 நாய். அந்த நாய் இப்படி கல்வி பிடிச்சதுன்னா 1.5 கிலோ சதையை ஒன்னா எடுத்துரும். உள்ள காவலுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. இவங்களையும் நம்பாம 8 நாய் இருக்குது. ஒவ்வொரு கார்னருக்கும் 2 நாய்னா 8 நாய் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிட்டியில ஒவ்வொரு நாயும் ஒரு நாளைக்கு 4 கிலோ கறி திங்குது. அல்லேலூயா. அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு பயம் இருந்திருக்கும். அல்லேலூயா. ஒரு நாய் 4 கிலோ கறி தினந்தோறும் அதுங்களுக்கு மட்டும் 36,000 செலவு பண்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. என்ன வேணுமா? பாதுகாப்பு வேணும் அவங்களுக்கு. அல்லேலூயா. ஆனா உனக்கு எனக்கும் எந்த நாயும் பாதுகாப்பு தேவையில்லை. எந்த மனுஷனும் நமக்கு பாதுகாப்பு தேவையில்லை. எவன் உன்னை கொலை பண்ண நினைக்கிறானோ, எவன் உன்னை கொள்ளையடிக்க நினைக்கிறானோ, எவன் உன்னை ஏமாத்த நினைக்கிறானோ அவனே உன்னுடைய ஐஸ்வர்யத்துக்கு பாதுகாப்பாய் நிற்பான். அல்லேலூயா. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், இவ்வளவு பாதுகாப்பு இருந்தும் கொள்ளையடிச்சுட்டு போயிடுறாங்க. அல்லேலூயா. அப்புறமா கேள்விப்பட்டேன், ஈடி ரைடு வந்துதான். பாதுகாப்பு இல்ல. நீ என்னத்தான் பாதுகாப்பா வச்சிருந்தாலும் கவர்மெண்ட் ரைடு வந்தான், எல்லாத்தையும் அடிச்சுட்டு போட்டாங்க. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? புரியுதாங்க? நீ வரி கட்டலடா, ஆகினால எல்லா சத்தையும் என்ன பண்ற, அபகரிச்சுட்டு போறேன்னு அடிச்சுட்டு போட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல பாதுகாப்பு இல்ல பிரதர். இந்த உலகத்துல எந்த யாருக்கும் பாதுகாப்பு இல்ல சிஸ்டர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை எவர்கள் கேட்கிறார்களோ அவர்களுக்கே அந்த பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா. கவனிங்க, இந்த அபிமெலேக்கு ஈசாக்குக்கு அவனுடைய மனைவிக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கிறான் பாருங்க. அந்த ராஜா பாதுகாப்பு கொடுக்கிறான். அவனுடைய பொருட்களை யாரும் தொடக்கூடாது, அவனுடைய மனைவியை யாரும் தொடக்கூடாது, அவனை யாரும் தொடக்கூடாது, அவனுக்கு உண்டான எதையும் தொடக்கூடாது. அப்படி தொட்டா கொலை செய்யப்படுவாய்.
அல்லேலூயா. வரமாட்டு பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கவனிங்க, என்ன ரெய்டும் வர முடியாது. ரெய்டு விடுறவனே கவர்மெண்ட் தான். ஆமா தானே? ரெய்டு விடுறது யாரு? கவர்மெண்ட் தான். ஆனா ரெய்டு விடுறவனே யாருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க? அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வாக்குத்தத்தத்தில் தரித்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பாதுகாப்பு வேணும்னாலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. இப்ப கவனிச்சு பாருங்க, ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்மலாம் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டான்னு தெரியல யாருக்கும். அதை யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு காரணம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவன். அல்லேலூயா. தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு அவன் ஒரு நாளும் சொன்னது கிடையாது. தான் சொல்லுவான். அல்லேலூயா. ஐயா, ஈசாக்க பலி கொடுக்க கொண்டு போயாச்சு. பிள்ளைக்கு தெரியாது யார பலி கொடுக்க போறாங்கன்னு. கட்டையை அடிக்கியாச்சு. அப்பா, கட்டை இங்க இருக்குதே, பலியாடு எங்க? கையை கட்டணும். அப்பதான் அப்போ ஒரு வார்த்தையும் பேசல. ஆபிரகாம் என்ன செய்யல? ஈசாக்க பார்த்து ஒரு வார்த்தையும் பேசல. கையை கட்டும் போது புரிஞ்சுக்கிட்டான், நாம தான் பலியாடு. நீயும் நானுமா இருந்தா இன்னும் ஓட்டம் ஓடி இருப்போம் தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. என்ன பண்ணிருப்போம்? சும்மா ஓடி இருக்க மாட்டாங்க. அந்த கட்சி முடிஞ்சு அப்படியே என்ன பண்ணுவோம்? நீ என்னையோட பலி கொடுக்க பாக்குற, உன்னதான் பலி போட்டு தூக்கி கழுத்தி தான் பண்ணிருப்பாங்க. நம்ம அதுங்க போட்டு தள்ளியிருப்பாங்க. கர்த்தருக்கு சொல்றோம். ஆனா ஈசாக்கு அப்படி செய்யல. தன் தகப்பனுக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்தவனாய் இருந்தான். அல்லேலூயா. அவன் கீழ்ப்படிந்ததுக்கு அப்புறம் வார்த்தையே பேசல. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, தகப்பனுடைய இருதயம் எவ்வளவு துக்கப்படும். பலியாடு எங்கன்னு உள்ள கேக்குது. ஒரு நிமிஷம் அந்த இடத்துல நீங்களும் நானும் தகப்பன நின்று இருந்தா நம்முடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? நொறுங்கி உடஞ்சு போய் இருந்திருக்காது. ஆமா இல்ல? ஆனாலும் ஆண்டவர் சொல்லிட்டார். அவனுக்கு ஒரே ஒரு விசுவாசம், ஈசாக்குடைய சாம்பல் இருந்து எனக்கு 100 ஈசாக்கை யாரால கொடுக்க முடியும்? ஆண்டவரால கொடுக்க முடியும். அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. கட்டுனாங்க, கையை எடுத்து கழுத்தியாச்சு, கத்தியும் ஓங்கியாச்சு. அல்லேலூயா. அது வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. குத்தி இருந்தா கூட என்ன செஞ்சிருக்க மாட்டான்? வாய் திறந்திருக்க மாட்டான் ஈசாக்கு. அல்லேலூயா. ஆகினால தான் தேவன் அவனை ஆசீர்வதித்தான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நமக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே என்ன புலம்புறோம். ஈசாக்க கொல்லவே வந்துட்டான். அப்பவே அதுவும் வேற யாரும் இல்ல. அப்ப கிட்டத்தட்ட 100 வருஷம் காத்திருந்து பிறந்த புள்ள ஈசாக்கு. அல்லேலூயா. அவனை கொல்ல வந்த பொழுதும் ஈசாக்கு தன் வாயை திறக்கவில்லை. அல்லேலூயா. யாருக்கு எதிராக? தன் தகப்பனுக்கு எதிராக தன் வாயை திறக்கல. தகப்பனுடைய தேவனுக்கு எதிராக தன் வாயை திறக்கல. தாயினுடைய தேவனுக்கு எதிராக தன் வாயை திறக்கவே இல்லை. வாய் திறவாதவனாய் அவன் கட்டப்பட்ட சூழ்நிலையில பலியாய் அவன் படுத்து கிடந்தான். அதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கொல்லப்பட்ட பொழுதும், தான் கொல்லப்பட போகிறோம் என்ற பொழுதும், காரி அவர் முகத்துல உமிழ்ந்த பொழுதும், அவரை சவுக்கால அடித்த பொழுதும் நாரா கிழிச்சிட்டாங்க. ஐயா, நம்ம ஊர் பாஷையில சொன்னா என்ன செஞ்சிருப்பாங்க? நாரா கிழிச்சாங்க. ஆனாலும் எங்களுக்காக அழாதீங்க, எனக்காக நீங்க அழாதீங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க அழுங்க. அல்லேலூயா. யாருக்காக அழாத? நான் இன்னைக்கு செத்தா நான் மறுபடியும் உயிரோட வந்துருவேன். யாருக்கு தெரியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆகையினால் தான் அவர் தெளிவா சொல்றாரு, நான் இன்னைக்கு போகிறேன், ஆனால் திரும்ப வருவேன். அல்லேலூயா. அதனால சிந்திச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களும் ஈசாக்கினுடைய காரியங்களும் ஒரே மாதிரியா இருக்கும். ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பிட்டு ஈசாக்கை பேசுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடலாம், வேற சப்ஜெக்ட்டுக்கு போக வேண்டாம். அல்லேலூயா. வேற சப்ஜெக்ட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், காரியம் வேற மாதிரி போயிடும். அல்லேலூயா. எங்கேயோ ஆரம்பிச்சு நாளை எங்கேயோ முடிச்சாருன்னு வாங்க.
நம்ம சப்ஜெக்டுக்கு வந்துடணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வாய் திறவாது இருந்தாரோ அதுக்கு முன்பாகவே யார் வாய் திறக்கல? ஈசாக்கு வாய் திறவாதவனாய் இருந்தான், முற்றிலும் கீழ்ப்படுகிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. அவனுக்கு அந்த தேசத்துடைய ராஜாவே பாதுகாப்பாய் வருகிறான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு விரோதமா அவன் பாவம் செய்யலங்க. ஆண்டவருக்கு விரோதமா தன் குரலை உயர்த்தல. தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு நேராக தன்னுடைய குரலை உயர்த்தவே இல்லை. இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்க என்ன கேள்வி தெரியுமா கேக்குறாங்க? ஏன்பா கொஞ்சம் சத்தமா பேசிட்டேன்னு வச்சுக்க, என்னப்பா சத்தம் போட்டுக்கிற? நாங்க தமாசுக்கு தான் பேசின்னு இருப்போம். இன்னைக்கு உடனே என்ன பண்றாங்க? கீழ்ப்படிதல் இல்லை பிள்ளைங்களுக்கு. பிள்ளைங்களுக்கு என்ன இல்லை? கீழ்ப்படிதலே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஈசாக்கை போல ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனா இருக்கணும். அவர் எங்க குடியிருக்க சொல்றாரோ அங்க குடியிருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப கடைசியா சொல்றான் பாருங்க. அபிமேலருக்கு சொல்லுவாரு, நீ இந்த தேசத்துல என்ன பண்ணிட்ட? என்னை காட்டிலும் வர வர விருத்தி அடைஞ்சிட்டேன். ஆகினால என் தேசத்தை விட்டு என்ன செய்ய? நீ போயிடு. இவனை என்ன செய்யறான்? அனுப்பி வச்சிடறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் என்ன செய்வாங்க? வாசிங்க 13வது வசனம் வாசிங்க. அவன் ஐஸ்வர்யவனாகி மகா விருத்தி அடைந்து மகா பெரியவனானால் அவனுக்கு ஆட்டு மந்தைகள் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர்களும் இருந்தபடினாலே நல்லா கவனி. என்ன பண்ணாங்களாம்? பொறாமை கொண்டு அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினாலே. நல்லா கவனிங்க. என்ன செஞ்சுட்டாங்க? உன்னை கொண்டு அவர்கள் பொறாமை கொண்டால் உன்னுடைய சமாதானத்தை நீ இழந்து போக கூடாது. அல்லேலூயா. ஆனா அதற்கு ஈசாக்கு என்ன செய்தான்னு பார்க்கணும். அல்லேலூயா. அவன் முதலாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்தான். அந்த தேசத்துல குடியிருந்தான். கர்த்தர் அவனை உயர்த்தினான். அடுத்தபடியாக அந்த தேசத்துல இருந்தவர்களே இவனுக்கு பாதுகாப்பா இருந்தார்கள். அல்லேலூயா. ஆனா அடுத்ததா பெலிஸ்தியர்கள் வந்தாங்களாம். நீ இந்த தேசத்தை விட்டு போயிடுப்பா, நீ போய் என்ன இரு, வேற இடத்துக்கு போய் நீ குடியிருந்துக்கன்னு சொல்லி அபிமேலக்கு அனுப்பி வச்சிடறான். இவன் அங்க இருந்து கிளம்பி வந்தாச்சு. கிளம்பி வந்ததுக்கு பிற்பாடு அவன் தன் தகப்பன் வெட்டின துறவுகளை மறுபடியும் என்ன செஞ்சான்? தோண்ட ஆரம்பிச்சு இவனுடைய ஐஸ்வர்யத்தை பார்த்து இவனுடைய ஆட்டு மந்தைகளையும் மாட்டு மந்தைகளையும் பார்த்து அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் வெட்டின துறவைய வந்து இதெல்லாம் எங்களுதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? துட்டு போட்டாங்க. துட்டு போட்டதுக்கு நீங்களும் நானுமா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? யார் வீட்டு துறவு? எங்க அப்பா வெட்டினதுடா துறவு. இது என்ன சொல்லிருப்பான்? என் அப்பா வெட்டினது, உன் அப்பா வெட்டினதா? நம்ம கேள்வி கேட்டிருப்போம். ஆனா இவனும் அதை செய்யல. தன் சமாதானத்தை காத்து கொள்ளும்படி அந்த இடத்தை அவனுக்கு விட்டு கொடுத்துட்டு வேற இடத்துக்கு போயிட்டான். அல்லேலூயா. நீங்களும் நானும் செய்வோமா? ஒரு அடி தள்ளி வந்துட்டாங்கன்னா இன்னும் சண்டை போடுறோம். நம்ம யாரு விட்டு மேல யாரு வந்து கல்லு போறதா? அவன் கிணறு அந்த இடத்துல இருக்கிற அத்தனை ஏக்கரையும் விட்டுட்டு அவன் இன்னொரு இடத்துக்கு போயிட்டான். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு தெரியும் ஆசீர்வதிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறான். அல்லேலூயா. அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இவனுக்கு முன்னாடி நின்று சண்டை போட்டுத்தான் அந்த ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ளணும்ன்ற விசேஷம் இல்ல. இதை விட்டு கொடுத்து நான் என்ன செய்யலாம்? காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆகையினால தான் ரோமருக்கு எழுதின நிருபம் வந்துருங்க. இதுக்கப்புறம் மேட்ரு கொஞ்சம் சீரியஸா போவோம். இது வரைக்கும் ஆசீர்வாதமா போனது. அல்லேலூயா. அவன் தன் சமாதானத்தை காத்துக்கொள்ளும்படி அவன் விடம் விட்டு கடந்து போய் விடுகிறான். அல்லேலூயா.
நாம விட்டு கொடுக்கிறவர்களாய் காணப்படணும். தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், உன்னை ஆசீர்வதிக்கிற உன்னோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டுமானால் நீ விட்டு கொடுக்கிறவனாய் இருக்கணும். நீ விட்டு கொடுக்கிறவளாய் இருக்கணும். கணவனுக்கு என்ன செய்யணும்? நான் சொல்றதாடா நீ செய்யணும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? பொண்டாட்டி ஆர்டர் போடக்கூடாது. அல்லேலூயா. அப்படி போட்டேன்னா உனக்கு அந்த ஆள் ஆர்டர் போடுவான். நீ சொன்னப்ப நான் செஞ்சல, நான் சொல்றப்ப நீ செய். அப்படி என்ன பண்ணுவான்? வீட்டுக்காரன் ஆர்டர் போடுவான். ஆர்டர் போடும்போது சும்மா போட மாட்டான், 4 போட்டு போடுவான். அல்லேலூயா. நடந்தா வீட்டுல? ஐயோ ஏன் கேக்குறீங்க ஐயா? அது வேற ஒரு போராட்டம். இது வேற என் கையில் வேற வேற சொல்றீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க மாமியார் வீட்டுல நடக்குது நிறைய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுதான் சொல்றேன். எங்க மாமியார் வீட்டுல என்ன பண்ணுது? நிறைய நடக்குது. தினந்தோறும் பார்க்க வேண்டியதா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? ஆர்டர் போடுறோம். இதை செய்ய மாட்டேன்றீங்க நான் சொல்றது அப்படின்னு என்ன ஆகுது? பேச்சுக்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விட்டு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் நிச்சயமாய் விட்டு கொடுப்பார்கள். அல்லேலூயா. அப்ப விட்டு கொடுக்காதவங்க என்ன செய்யல? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆவது வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? ஒருவனுக்கு தீமைக்கு தீமை நல்லா கவனிங்க. விட்டு கொடுக்காதவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா தீமைக்கு தீமை செய்வாங்க. இங்க வேதம் சொல்லுகிறது தீமைக்கு தீமை செய்யாமல் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். அல்லேலூயா. என்ன செய்யணுமா? யோக்கியமானவைகளை. இப்ப ஈசாக்கு செஞ்சது யோக்கியமானதா யோக்கியம் இல்லாததா? அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் விட்டு கொடுக்கிறதில் தவறே இல்லை. நீ தீமைக்கு தீமை செய்யாமல். ஈசாக்கு என்ன செய்யல? தீமைக்கு தீமை செய்யவே இல்லை. அவர்களுக்கு அதை விட்டு கொடுத்து விட்டு அவன் கடந்து வந்தான். கர்த்தர் அவனை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்தான். இந்த ஈசாக்கில் இருந்துதான் ஜாதிகளை பிறக்க செய்தான். அல்லேலூயா. இந்த ஈசாக்கில் இருந்து யார் பிறந்தது? யாக்கோபு பிறந்தான், யாசாவும் பிறந்தான். ஆனா யாசாவின் தேவன் என்று ஒரு நாளும் சொன்னதில்லை. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாய் இருக்கிற கர்த்தர் நானே என்று சொல்லி அவரே தன்னை அறிமுகப்படுத்துகிறார். எப்படி அறிமுகப்படுத்துறார்னா அட்ரஸ் பண்றார். அல்லேலூயா. யார் கீழ்ப்படிந்தார்களோ அவர்களுடைய தேவன் என்று அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார். இன்னைக்கு என்னுடைய தேவன் சொல்லி நீங்க யார அடையாளமா சொல்லுவீங்க? இயேசு கிறிஸ்து அடையாளமா சொல்றீங்களே. இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சது போல நாம கீழ்ப்படிஞ்சிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்து சித்தம் செய்தது போல நாம என்னைக்காவது செஞ்சிருக்கிறோமா? அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நான் தேவனுக்காக செலவு பண்ணவும் தன்னை செலவு பண்ணப்படவும் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு என்று நாம் என்ன காரியத்தை ஒப்பு கொடுத்து செய்திருக்கிறோம்? கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு பார்க்கணும். நாம எப்பவுமே ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறு கண்ணத்தை காட்டுவோம், மறு கண்ணத்திலும் மறைந்தால் ஆண்டவர் சொல்லவில்லை. ஆகையால் எங்களுடைய கரங்களை எடுத்து அவருடைய கண்ணத்துல நாங்கள் பலார் 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 என்று அறைந்து விடுவோம். அல்லேலூயா. விட்டு கொடுக்கிறவங்க நல்லா ஓங்கி விட்டு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் சொல்றேன், உன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போகாத அளவுக்கு நீ என்ன செய்? உன்னுடைய காரியங்களை காத்து கொள்ளுகிறதற்கு ஈசாக்கை போல விட்டு கொடு. அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் ரோமருக்கு எழுதும்போது தீமைக்கு தீமை செய்யாமல் யோக்கியமானவைகளை செய்யுங்கள். அல்லேலூயா. தீமைக்கு தீமை செய்கிறது யோக்கியமானதல்ல. இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகில்ல. இது தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அழகல்ல. இவர்கள் விட்டு கொடுக்கிறவர்களாய் இருக்கிறது தான் யோக்கியமானவைகள் என்று இங்கே பவுல் இங்க தெளிவாக அதை பதிவு செய்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. 18வது வசனம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும். அல்லேலூயா. எப்படி இருக்கிறோமா? வீட்டுல பிள்ளைங்க என்னன்னா சொல்லி எல்லாம் கேட்டேன். என்னமா சனியனே
அந்த பிள்ளைய பார்த்து சொல்றாங்க, அல்லேலூயா, ஆண்டவர் கொடுத்த பிள்ளை இல்லையா அது, அல்லேலூயா. அதை பார்த்து அப்படி சொல்றோமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த குணம் அதுக்குள்ள வந்துட்டா என்ன செய்வ? உன்னுடைய நாவு ஆசீர்வதிக்கிறதுக்காகவே கொடுக்கப்பட்டது. உன்னுடைய வாயில ஆண்டவருடைய துதியை மாத்திரமே சொல்லுகிறதற்காக அமைக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த வாயில் இருந்து நீ என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். கூடுமான மட்டும் எல்லாரோடும் சமாதானமா இருக்கிறேன். இருக்கிறோமான்னு கேக்குறேன். அல்லேலூயா. ஆமென். ஒண்ணுதான் வருது, ரெண்டு வந்துக்குது. நான் இப்போ ஜபா ஜபா சொல்ற மாதிரி இப்பதான் ஒரு 50 பேர் இருக்கிறாங்க, இப்பதான் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, இருக்கிறதே 4 பேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொய் சொல்றதுக்கு ஒரு ஆளு வேணாமா? அல்லேலூயா. விசுவாசம் என்ன பண்றாரு அவரு? ஆமா, 100 பேர் மாதிரி சத்தம் கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்றது நல்லா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்றது நன்மையாகவும் இருக்குது. நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு. நான் சொல்றேன், 100 பேர் இருக்கிறாங்க சத்தம் வந்ததுனால, இப்பவும் 100 பேர் இருக்கிறாங்க. 100 பேர் நம்ம சபைக்கு வந்துட்டாங்க, 150 பேர் நம்ம சபைக்கு வந்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 100 பேர் ஞாபகம் எடுத்துட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாத்தியா எவ்வளவு ஆனந்தமா இருக்குது எல்லாம் மூஞ்சிகளை பாக்குறதுக்கு. ஐயோ, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு சந்தோஷம். அப்ப யாரோட சமாதானமா இருக்கும்போது இப்படித்தானே சந்தோஷம் வரா? அல்லேலூயா. யாரோட சமாதானமா இருக்கும்போது எப்படி இருக்கு சந்தோஷம்? சந்தோஷம் குறையுமா? குறையுமாயா சந்தோஷம்? அல்லேலூயா. தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார், அவரை போல யாவரையும் ஆசீர்வதித்திருவார், நீர் அவரிடத்துல வந்துருங்கன்னு சொல்றாங்களே தவிர ஈசாக்கு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்கிறத யாரும் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே அந்த தேசத்தின் ராஜாவே அவனுக்கு பாதுகாப்பா இருந்தான். அவன் தேசத்துல கீழ்ப்படிந்தபடினாலே, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே, அந்த தேசத்துல எவர்கள் அவனுக்கு தீமை செய்தார்களோ அவர்களுக்கு கூட அவன் நன்மை செய்கிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானுமோ அப்படி இருக்கிறது இல்ல. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா தேவனுடைய வார்த்தைகளை நாம் சொல்லுகிறதே இல்லை. இன்றைக்கு ஒரு மாற்றம் நம்முடைய சபையில உண்டாகணும். அல்லேலூயா. கூடுமான மட்டும் யாரோட என்ன செய்யணும்? எல்லாரும் கூட என்ன செஞ்சிட முடியாது. நீங்க பவுல் சொல்றாரு தெரியுங்களா? எல்லாரும் கூட சமாதானமா இருந்துட முடியாது. ஆனா கூடுமான மட்டும் என்ன செய்யுங்க? அல்லேலூயா. அதுதான் அர்த்தம். கூடுமான மட்டும் யாரோட சமாதானமா இருங்க, அப்பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விட்டு கொடுங்க, நல்லது. ஆமென். 19வது வசனம் வாசிங்கப்பா. ரோமர். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது. அல்லேலூயா. யாருக்குரியது? பழி வாங்குதல் யாருக்குரியது? பழி வாங்குதல் யாருக்குரியது? அல்லேலூயா. நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடினாலே நீங்கள் பழி வாங்காமல் கோப ஆக்கினைக்கு இடம் கொடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பழி வாங்குறதுல என்ன பண்ணிருக்கலாம்? அவர் அடிக்கும் பொழுதே நீ இப்பவே நாசமா போவன்னு சொன்ன நாசமா போயிருக்கோம். ஆமா தானே? ஒரு மரத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இது பட்டு போகட்டும் சொன்ன உடனே அடுத்த செகண்ட் அது என்ன ஆயிருது? பட்டு போகுது. ஆண்டவருடைய வார்த்தைகள் வல்லமை இல்லையா? என்ன இருந்தது, ஆனா அதை அவர் செய்யல. அல்லேலூயா. அவர் ஒருத்தருக்கு சபிக்கவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தரையும் சபிக்கவே இல்லை. அவர் சமாதானமாகவே இருந்தார். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவருடைய மகிமையை விளங்க பண்ணும்படி அவர் இங்கு எழுதி இருக்கிறபடி விட்டு கொடுத்தார். என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? கோபாக்கினைக்கு என்ன செய்யணும்? அவர் விட்டு கொடுக்கணும். நீ போய் என்ன செய்யாத, யுத்தம் பண்ணாத. பழி வாங்குதல் எனக்குரியது. யாருக்குரியது? சண்டை போட்டாங்களா? என்ன செய்யாத, அவங்களுக்கு போய் பதிலுக்கு பதில் நின்று பேசி சண்டை போட்டு நீ ஒரு நாரசமா பேசி
உன் வாயை நீ கெடுத்துக்கிட்டு அவங்க வாய் தான் கெட்டு போய் கெடுத்துனா உன் வாயை என்ன பண்ணிடுற? எடுத்து நீயே கெடுத்துக்கிற. யாரால கெட்டனா இன்னொரு ஆளை கெட்ட. அல்லேலூயா. எங்க வீட்டுக்காரம்மா ஒரு கதை ஒன்று சொன்னாங்க. ஒரு சாமியார் கிட்ட போயா ஒரு யாரோ ஒரு ஆள் அவர்கிட்ட போயா என்ன பண்ணாங்களா, அந்த அம்மா போய் நின்றுச்சான். எப்ப பார்த்தாலும் என் வீட்டுக்காரர் சண்டை போட்டுனே இருக்கிறாரு, எதனா செய்யணும் வச்சிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த ஆள் என்ன பண்ணாரா, வீட்டுக்காரர் எப்பெல்லாம் சண்டை போடுறாரோ இந்த தண்ணி வச்சுக்க, வாயில ஊற்றிக்க, கம்முன்னு வாயில வச்சுன்னு துப்பையோ துப்பக்கூடாது அப்படின்னு கம்முன்னு சொல்லிட்டாங்களா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி சொன்ன உடனே அந்த ஆள் சண்டை போடும்போது வச்சிருந்தாங்களாம் வாயை. கடைசி என்ன ஆகி போச்சு, என்ன சொன்னாலும் என் பொண்டாட்டி மாதிரி பொறுமையாக யாரும் இல்லைன்னு அவர் மனம் திரும்பிட்டாராம். அவர் மனம் திரும்பிட்டாராம். இந்த கதை எனக்கு தெரியாது, அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தண்ணி வாயில வச்சுட்டு பேச முடியாது இல்ல, ஏன்னா மறுபடியும் என்ன ஆகாத கூட 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 டாக்டரா சாமியார் இல்லையா டாக்டரா கூட 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 என்ன ஆகி போச்சா, பேசினா தான் சண்டை பெருசாகுது. நீ பேசாம என்ன பண்றது கிடையாது. அவரு பணம் திரும்பிட்டாரு. என் பொண்டாட்டி மாதிரி யாரும் பொறுமையானவங்களே இல்லை. மறுபடியும் போனாங்களா அந்த டாக்டராண்ட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னம்மா இப்ப எங்க வீட்டுல நீங்க கொடுத்த மருந்து நல்லா வேலை செய்யுது, எங்க வீட்டுல சண்டையே இல்லை, எங்க வீட்டுக்காரர் நல்லா பாத்துக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு ஆள் வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாங்கில அடக்கிட்டாலே என்ன ஆயிடும், முக்கால்வாசி சண்டை வரவே வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனாலும் இன்னும் பொம்பளைங்க பேசுவாங்க போறீங்க, ஐயோ 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 சாமி, ஒரு வார்த்தை கேட்டுட்டா போதும் ஒரு வாரம் பூரா பேசுறாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூடுமான மட்டும் யாவரோட சமாதானமாயிருங்க. அவர்கள் நியாய தீர்ப்பு நிற்கிறதுக்கு நீங்க இடம் கொடுங்க. நீங்க போய் என்ன செய்யாதீங்க, யுத்தம் பண்ணாதீங்க. பழி வாங்குதல் தேவனுக்குரியது. நீ சண்டை போடாத, நீ வாய் பேசாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய சமாதானத்தை காத்துக் கொள்ளுகிறதற்கு தன்னுடைய துறவுகள் அத்தனையும் துருத்து போட்ட பெலிஸ்தியர்கள் விட்டு கொடுத்து போன ஈசாக்கை போல இருக்கையா, விட்டு கொடுத்துட்டு போன ஈசாக்கை போல நாம இருக்கணும். நாம இருக்க மாட்டேன்றோமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டுக்குள்ள லோடு கட்டலன்னா என்ன சண்டை வருது தெரியுமா? லோடு கட்டுறதுக்கு 4 நிறையுது. அந்த 4 வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்க நம்ம ஆளுங்க, நம்மள கொடைன்னு குடைச்சிடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. லோடு கட்டுறதுக்கு 4 இருக்குது, அது வரும்போது கட்டிடுவோம். ஆனா அதுக்கு முன்னாடியே என்ன பண்றாங்க, தாத்துக்கம் பெற்றுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் என்னோடு இருக்கையில எனக்கு என்ன குறை உண்டு. அல்லேலூயா. உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமேனு பாட்டுக்காரன் பாட்டு போட்டான். அல்லேலூயா. அப்ப நம்முடைய மீட்பர் நம்மோடு இருக்கையில நமக்கு ஒரு குறைவும் வராதுங்கிறத நம்ம விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கும் போதுதான் என்ன கிடைக்குது? அல்லேலூயா. என்னமா கிடைக்குது? ஆசீர்வாதம் கிடைக்குது. அல்லேலூயா. விட்டு கொடுத்துட்டு போனானே தன்னுடைய துறவுகளை எல்லாம், ஒரு துறவு இல்ல 4 துறவு துருத்து போட்டாங்க. 4த்தையும் விட்டு கொடுத்தான் இந்த ஈசாக்கு. அல்லேலூயா. 1 2 பரவாயில்ல. அல்லேலூயா. ஒரு துறவு வெட்டுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? அவன்கிட்ட 100 பேர் தான், 100 பேரும் வேலை செய்யணும் துறவு வெட்டுறதுக்கு. தன்னுடைய மந்தைகள் அவ்வளவு இருக்குது, அத்தனைக்கும் தண்ணீர் கொடுக்கணும். அல்லேலூயா. சாதாரணமான காரியம் இல்ல. நல்லா கிணறு வெட்டுற வேலைக்கு போய்க்கிறேங்க. சாதாரண உர கிணறுக்கு 60 அடி ஆழத்துல உள்ள இறங்கி மண்ணு வாரி இருக்கிறேன். அது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். சில இடங்கள்ல பாறை மாட்டிக்கிச்சுன்னா அதை வெடி வச்சு எடுப்போம், வெடி வைப்போம். அதுக்கு அந்த பாறையை வெடிக்க வைக்கிறது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கிறோம்.
ஒரு துறவை வெட்டுறது சாதாரண காரியம் இல்ல. அந்த துறவையே கூட விட்டு கொடுத்துட்டு போறான்னா அவனுடைய விசுவாசம் எப்பேற்பட்டதா இருந்திருக்கும். நான் சொல்றேன், எல்லாரும் ஆபிரகாம் தான் விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்றீங்க. நான் சொல்றேங்க, ஈசாக்கை காட்டிலும் ஆபிரகாம் ஒன்றும் பெரிய விசுவாச வீரன் கிடையாது. அல்லேலூயா. விட்டு கொடுக்கிறதுக்கு என்ன வேணாம்? மனசு வேணுங்க. ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணாரு தெரியுமா? அல்லேலூயா. ஆபிரகாமுடைய கதை தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பொண்டாட்டி ஆபிரகாமுக்கு? எத்தனை பொண்டாட்டிமா? இவர் ரெடி 4 கேத்துராளோடு சேர்த்து இவர் ரெடியா இருக்கிறாரு. சாராள் எப்ப சொல்ல போறா? சாராள் எப்போ சொல்ல போறா ஆகார் கூட சேர்றான்னு இவர் வெயிட் பண்ணி இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஆண்டுகிட்ட கேட்டானே, இது கேட்டானா இவன்? அதனால தான் சொல்றேன், ஆபிரகாமை காட்டிலும் விசுவாசத்துல வல்லவன் ஈசாக்கு. அவனுக்கு ஒரே மனைவியா? இன்னொரு மனைவி எல்லாம் கிடையாது. ஈசாக்குக்கு ஒரே மனைவி. அவன் தகப்பனுக்கு எத்தனை பொண்டாட்டியா? 4 பொண்டாட்டி. அவன் பெத்த பிள்ளைக்கு எத்தனை பொண்டாட்டியா? ஆனா ஈசாக்கு அப்படி இல்லையா. தனக்கு கொடுத்த ஒரே மனைவியோட வாழ்ந்து ஒரே மனைவியோடவே அவன் மரித்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப யாரு பெரியவன்? ஈசாக்கு தான் பெரியவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், ஈசாக்கை போல விட்டு கொடுக்கிறவர்களா, ஈசாக்கை போல சமாதானம் பண்ணுகிறவர்களா, ஈசாக்கை போல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா நாம் இருப்போமே. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும். அல்லேலூயா. எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. எபிரேயரின் புஸ்தகம் பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறது ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கலே. அல்லேலூயா. பாவத்துக்கு விரோதமா போராடுகிறதற்கு நாம எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. எல்லாத்தையும் விட்டு கொடுக்கலாம், ஆனா பாவத்துக்கு மாத்திரம் என்ன செய்யக்கூடாது? ஆனா பாவத்துக்கு மாத்திரம் நீ என்ன செய்யக்கூடாது? எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. அதுக்கு நீ விட்டு கொடுத்த, அது உன்னை போட்டு தள்ளிடும். அல்லேலூயா. அந்த பாவம் உள்ள வராதபடி நீ உன்னை காத்து கொள்ள வேணும். ஏன் ஈசாக்கு அவர்களுக்கு விட்டு கொடுத்துட்டு போனா தெரியுமா? அவர்கள் நிமித்தமாக அவர்களோடு கூட சேர்ந்து இருந்தா பெலிஸ்தியர்கள் விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள், பெலிஸ்தியர்கள் அவர்கள் பாகால்களை வணங்குகிறவர்கள், ஒருவேளை நான் இருந்தா என்னுடைய பிள்ளைகளோ என்னுடைய வேலைக்காரர்களோ அவர்களோடு என்ன செஞ்சிருவாங்க? இன்னும் கலந்துருவாங்க. பாவத்துக்கு இடம் கொடுக்காதவன் யாரு? ஈசாக்கு. அல்லேலூயா. பாவத்துக்கு என்ன செய்யல? அவன் இடம் கொடுக்கல. தங்களுடைய தேசத்துக்கு தன்னுடைய இனத்துக்குள்ள என்ன வந்துடக்கூடாது? பாவம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவன் அவ்விடம் விட்டு விலகி போகிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நல்லா கவனிங்க, பாவத்துக்கு நீங்க எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. பாவத்துக்கு எதிர்த்து நிற்கணும். பாவத்தின் சம்பளம் என்ன? அந்த பாவம் நமக்குள்ள வந்தா நமக்கு என்ன மரணம் வரும்? ஆத்ம மரணம் வரும். சரீர மரணம்ங்கிறது வேற, அது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, மண்ணுக்கே திரும்ப போயிடும். ஆத்மாவில மரணம் வந்துடும். இந்த ஆத்மா தேவனுக்குரியது. இந்த ஆத்மா தேவனிடத்தில் தான் செல்லணும். இந்த ஆத்மாவை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துருவீங்க, அது நரகத்துல போய் வேதனைப்படும். ஆண்டவனும் வேதனைப்படுவான். அல்லேலூயா. நம்ம கவனிக்கணும். ஆகினால்தான் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப சமாதானம் பண்ணுகிற ஈசாக்கு யாருடைய புத்திரன்? ஆபிரகாமின் பிள்ளை இல்லையா? அவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான். அல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அல்லேலூயா. விளங்குச்சா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டு வாக்கு கொடுத்தார். எப்படி ஆசீர்வதிப்பேன்? நீ இப்படி இப்படி எல்லாம் இருக்கணும். அல்லேலூயா. ஈசாக்கு இருந்தது போல நீ இருக்கணும்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வாசிக்கும் போது புதுசா ஆண்டவர் தெளிவான கிறிஸ்தாந்தங்களை கர்த்தர் கொடுத்துட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாக நாம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? இயேசு கிறிஸ்து சொன்னது போல, ஈசாக்கு இருந்தது போல, பவுல் சொன்னது போல, கூடுமான மட்டும் சமாதானமா இருங்க. அல்லேலூயா. எல்லாம் யாரோட என்ன செய்ய முடியாது? சமாதானமா இருக்க முடியாது. ஆனா சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தினமான அவருடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கைக்குள்ளாக கடந்து போகிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய பரிசுத்த பந்திக்கு நாம் எல்லாம் ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் மாத்திரம்தான் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீயும் நானும் சமாதானம் பண்ணுகிறவர்களாய், யாவரோடும் சமாதானம் உள்ளவர்களாய் ஆண்டவருடைய பந்தியை எழுப்போமே. ஆனால் நீயும் நானும் தான் தேவனுடைய புத்திரர்கள். அல்லேலூயா. உன்னையும் என்னையும் ஆண்டவருடைய புத்திரராய் கர்த்தர் மாற்றுவார். அவருடைய நாமத்துக்கு மகிமையாக உன்னை ஏற்படுத்துவார். நீ சொல்லுகிற காரியங்கள் அத்தனையும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற காரியங்களாய் கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க அப்படியே எழுதுங்க. தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஆமாண்டவரே, இன்றைக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் இதுவரையிலும் சமாதானம் இல்லாத இருந்திருக்கலாம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கும்படி இன்றைக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்படி ஒப்புக் கொடுக்கிறவர்கள் தேவனுடைய மகிமைக்கென்று ஒப்புக் கொடுங்க. தேவனுடைய நாமத்தின் வல்லமைக்கென்று என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்றவங்க அப்படியே எழுது என்று. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவியில் எளிமை உள்ளவரே, பரலோக ராஜ்யம் உமக்கென்றோ. ஆவரே பரலோக